திரு தண்ணீரசு, நீங்க ஏதோ குண்டெல்லாம் போட போறீங்கன்னு ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறார் திரு அக்னீஸ்வரன். திரு ஆர்பி உதயகுமாருடைய இப்ப பேசினதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இல்ல, அது எடப்பாடியை மகிழ்விப்பதற்காக சட்டமன்ற குழு எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அண்ணன் ஓபிஎஸ் குறித்து உண்மைக்கு புறம்பான கருத்தை உங்களிடத்துல பேசினாரு. அதுல கூட அவரால், அதாவது எதிர்நிலையில் குற்றச்சாட்டை பதிவு செய்வதற்கு கூட தடுமாறியதை நான் பார்த்தேன். அதாவது வழக்கமா ஆர்பி உதயகுமார் பொது மேடைகள்ல பேசுவதெல்லாம் சரளமா அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் பேசுகிற உதயகுமார் உங்களிடத்துல பேசுகிற பொழுது பார்த்தேன், அவ்வளவு ஒரு பணிவு, அவ்வளவு ஒரு தடுமாற்றம், அவ்வளவு ஒரு பயம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால அது உண்மை இல்லாததுனால அவரால் ஓபிஎஸ் அண்ணனுடைய தியாகத்தை, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடம் இருந்த அந்த அன்பு, உறவு, நட்பு, நம்பிக்கை, விசுவாசம், இதுவரை உலகத்தில் வேற எங்கேயும் யாருக்கும் கிடைக்காத ஒரு உறவு அல்லது அன்பு அல்லது விசுவாசம் அப்படிங்கிறத புரட்சி தலைவர் அம்மா அவர்களே ஓபிஎஸ் குறித்து பெருமையோடு பகிர்ந்திருக்கிறார். ஒரு இதிகாசத்தில் ராமனுக்கு பரதன் இருந்ததை போல ஆட்சி அதிகாரத்தின் மீது பற்றில்லாமல் புரட்சி தலைவர் அம்மாவின் கட்டளையை ஏற்று புரட்சி தலைவர் அம்மாவின் உணர்வுகள் அல்லது எண்ணங்களில் அல்லது குறிப்பறிந்து பணிவிடை செய்வதில் அண்ணன் ஓபிஎஸ்ஐ போல ஒரு அரசியல்வாதியை இனி உலகத்தில் யாராலும் காண கிடைக்காத ஒரு பர்சனாலிட்டி அண்ணன் ஓபிஎஸ். உதயகுமாருக்கு தெரியும், எங்க அக்னீஸ்வரனுக்கு எல்லாம் தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும், அதிமுகவின் 2.5 கோடி தொண்டர்களுக்கு தெரியும். இவ்வளவு அன்பும் இவ்வளவு நம்பிக்கையும் ஜெயலலிதா ஓபிஎஸ் மேல வச்சிருந்தாருன்னா, ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மரணத்துல மர்மம் இருக்குன்னு முதலாக வெளிப்படையாக சொல்றவர் ஓபிஎஸ்ஸா தானே இருக்காரு. அப்படி மர்மமான முறையில தன் மீது அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இறந்து போறதை அவர் தடுத்திருக்கவே முடியாதா? அப்பவே அவர் பேசியிருக்க முடியாதா? அதாவது மருத்துவமனையில் உயர் சிகிச்சை பிரிவில் முதல்வர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா, உயிருக்குயிராக நேசித்த தலைவி அவர்கள் சிகிச்சையில் இருக்கிற பொழுது மாற்று கருத்தை அண்ணன் ஓபிஎஸ் மட்டுமல்ல உலகத்தில் யாராலும் சொல்ல முடியல. மத்திய அரசு ஆளுகிற உச்ச அதிகாரத்தை வைத்திருக்கிற பிரதம அமைச்சரிலிருந்து, உளவு அமைப்புகளிலிருந்து, ஆளுநர்களிலிருந்து, நீதிமன்றங்கள் வரை யாராலும் அதை வினா எழுப்ப முடியாத ஒரு வினா. எல்லாரும் ஒரு சந்தேகத்தை, ஒரு அவதூறை பல பேர் விருப்பத்தக்க அளவில் பரப்பினார்கள். அதுல உளவு பிரிவு, குறிப்பா மத்திய ஒன்றிய பாஜக அரசியலுடைய உளவு பிரிவுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது புரட்சி தலைவி அம்மாவினுடைய இந்த சிகிச்சையில் ஒரு தடுமாற்றம் இருந்ததை அரசு ஏற்கவில்லை. ஆனால் முதல்வர் பதவி அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பிறகுதான் அது குறித்தே பேசுறாரு ஓபிஎஸ். அது வரைக்கும் பேசல. இல்ல, அவருமே என்ன சொல்றாருன்னா, மக்கள் மத்தியில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார். அவர் நான் சந்தேகிக்கிறேன்னு எந்த இடத்திலும் ஆணையத்தில் இல்லையே சார். உண்ணாவிரதம் ராஜரத்னம் ஸ்டேடியத்துல உண்ணாவிரதம் இருந்தாரு. சிபிஐ விசாரணை வேண்டும், நான் நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன், இந்த கோரிக்கையை வைப்பேன்னு ராஜரத்னம் ஸ்டேடியத்துல அவர் உண்ணாவிரதமா இருந்தாரு. அப்படின்னா அப்ப அவர் இன்னும் அம்மாவுடைய சிகிச்சையில ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று போராடினார், பாடுபட்டார், செய்தார். அப்படின்னா நீங்க ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் இப்பொழுது எடப்பாடியாரும் பரிசீலனையில் இருந்தார். சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு எடப்பாடியார் அதிமுகவில் அல்லது புரட்சி தலைவி அம்மா சின்னம்மாவின் நம்பிக்கையை பெற்றிருந்தார் என்றால், அப்பொழுது எடப்பாடியார் அல்லது முதல்வர் பொறுப்பை ஏற்றிருந்த எடப்பாடியார் ஏன் அந்த கருத்தை உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை? அவருக்கு அதிகாரத்தில் பங்கு வர வேண்டும், ஆட்சி பாஜகவின் விருப்பப்படி நகர்த்த வேண்டும், கட்சிக்கும் ஆட்சிக்கும் பங்கம் வந்துவிடக் கூடாது, அதற்கு மூல விசையாக இருந்த சின்னம்மா அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று பாஜகவின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு இவர்கள் 2 பேரையும் இணைத்து எங்களுடைய அக்னீஸ்வரனையா சொல்ற மாதிரி வித்யாசாகர் ராவ் இவர்களுடைய கரங்களை பற்றி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு கட்சியை நடத்துங்கள் என்று சொன்ன பிறகு நீதி விசாரணை அங்க வரல, சந்தேகம் வரல. எடப்பாடி ஓபிஎஸ் மீது சந்தேகப்படல, ஆர்பி உதயகுமார் சந்தேகப்படல. அதிகாரத்தை நுகர்ந்து, அதிகாரத்தை சுவைத்து அதில் கிடைத்த ஏராளமான பலன்களை உதயகுமார், அண்ணன் ஓபிஎஸ், எடப்பாடி எல்லோரும் கூட்டாக அனுபவித்தார்கள். இவர்களெல்லாம் உருவாக்கிய சின்னமாவும் டிடிவியும் அப்பொழுது வெளியேறினார்கள். யார் வெளியேறி சொன்னது? டெல்லி பாஜக வெளியேற சொன்னது. ஓபிஎஸ்க்கு இது பொருந்தும் தானே? ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் முரண்பாடு
முதலமைச்சர் பொறுப்பு இவர்கிட்ட இருந்து பறிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஜெயலலிதா மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? சொல்லியிருக்கே மாட்டார், சொல்ல மாட்டார், ஒருபோதும் சொல்ல மாட்டார். அது ஜெயலலிதாவுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகம் இல்லையா? தன் மீது அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்த ஒரு மாபெரும் தலைவருக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகம் இல்லையா? மீண்டும் மீண்டும் முதல்வர் பொறுப்பை கொடுத்துட்டு போய் தன்னை நம்பி ஒப்படைச்சிட்டு போன நிர்வாகத்தை ஒப்படைத்த அந்த தலைவருக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம் இல்லையா? அது அவர் சசிகலாவுக்கும் அவருக்கும் முரண்பாடு வரலைன்னா இந்த ஆணையமே வந்திருக்காது, இந்த ஆணையமே உருவாயிருக்காது, இந்த பிரச்சனையே வெளியே வந்திருக்காது. அப்படியே அது மர்மமாகவே அது கடந்து போயிருக்காதா? இல்ல, அது மர்மமோ அல்லது அது உண்மைக்கு மாறான தகவலை பரப்பியது அரசியல் காரணங்களுக்காக. அதுல ஓபிஎஸ் அண்ணனோ அல்லது சின்னம்மாவோ அல்லது மருத்துவமனையோ மருத்துவ உலகமோ ஒரு காலம் புரட்சி தலைவி அம்மா, முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் அல்லது வெளியிடப்பட்ட செய்தியில் எதுவும் பிழையானது, உண்மைக்கு மாறானது எதுவும் இல்லவே இல்லை என்பதை எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அண்ணன் ஓபிஎஸ் ஏற்கனவே திட்டமிட்டு பரப்பப்பட்ட அந்த செய்திக்கு ஒரு வடிவம் கிடைத்து தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக முதலமைச்சர் பணியிலிருந்து சின்னம்மா அவர்கள் ஓபிஎஸ்சி விடுவித்து விட்டு அவர்கள் அந்த பொறுப்புக்கு வருவதற்கான சூழலை உருவாக்கிய பொழுது ஏற்பட்ட தடுமாற்றம். அதில் பின்னாடி குருமூர்த்தி ஐயா இருந்தாரு, பாஜக இருந்தது, மத்திய அரசு இருந்தது, அதற்கு துணை போனார். அதெல்லாம் நம்ம இப்ப நாங்க சார்ஜ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்பொழுது நான் ஓபிஎஸ் கூட நாங்க இப்படி ஒரு சூழல்ல நீங்க விலகி இருக்க கூடாதுங்கிறத சொன்னோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு கட்டத்தில் திருந்தி அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு இந்த பிரிவு நமக்குள் ஏற்பட்டிருக்கிற மோதல் காரணமாக இருக்கிறது. தேர்தலை மக்கள் நம்மை நிராகரிக்கிறார்கள், தொண்டர்கள் நம்மை ஏற்கவில்லை, கூட்டணி கட்சிகள் நம்மை ஏற்கவில்லை, திராவிட பேர் இயக்கம் அதிமுக வலிமை இழந்து வருகிறது என்பதை உணர்ந்து அண்ணன் ஓபிஎஸ் எடப்பாடியை நேர் செய்ய விரும்புகிறார். சின்னம்மா டிடிவியை இணைத்துக் கொண்டு ஒன்றுபட்ட அதிமுகவாக நாம் வலிமை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். எடப்பாடி அதற்கு சம்மதிக்க மறுக்கிறார். ஆகவே அரசியலில் ஒரு முயற்சி ஒரு நேரத்தில் ஓபிஎஸ் தனிமைப்படுத்தணும், ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்கு உகந்தவராக அவர் இல்லைன்ற பிம்பத்தை கட்டமைக்கணுங்கிறதுக்காக திரு ஆர்பி உதயகுமார் இப்போது பேசுவதாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், சரியா? நிச்சயமா அண்ணன் ஓபிஎஸ் மீது இருக்கிற அதிமுக தொண்டர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை, தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை, புரட்சி தலைவி அம்மாவின் மீது அவர் வைத்திருந்த பெருநம்பிக்கையை, அம்மா அவர்கள் இவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அதன் மூலமாக ஓபிஎஸ் அண்ணன் மீது இப்பொழுது ராமநாதபுரத்திலே 3,50,000 வாக்குகளை பெற்று 33 விழுக்காடு வாக்குகளை பெற்று அதிமுகவை இரட்டை இலையை, உதயகுமாருடைய சின்னத்தை, எடப்பாடியுடைய சின்னத்தை, வைப்பு தொகையை இழக்க செய்திருக்கிற அந்த பொறாமையில் அண்ணன் ஓபிஎஸ்னுடைய புகழுக்கும் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்துவதற்காக ஆர்பி உதயகுமார் அவதூறை பொய்யாக உண்மைக்கு புகழேந்திட்ட மட்டும் கேட்டு இடைவெளிக்கு போறேன். திரு புகழேந்தி கை உயர்த்தினீங்களே, அதாவது நீங்க அவர் அண்ணன் தனியரசு சொல்லிட்டே இருந்தார், நீங்களும் கேட்டே இருக்கீங்க. அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அன்றைய சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர்ட்ட போய் வெளிநாடு போக வேண்டும் என்று சொன்னேன், கேட்கவில்லை அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு அப்படின்னு. நம்ம அக்னீஸ்வரன் 13 நாள் முதலமைச்சரா இருந்தார் அப்படின்னு. அது இல்ல, 75 நாள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அவங்களை வெளிநாடு கொண்டு போயிருக்கணும், அதுல மாற்று கருத்தே இல்ல. அதுதான் ஆறுமுகசாமி கமிஷன் முன்னாடி ஸ்டேட்மெண்டா கொடுத்தேன். ஆனா கார்த்திக் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுவதும் அலசி ஆராய்ந்து ஆறுமுகசாமி கமிஷன் கவர்மெண்ட்டுக்கு அறிக்கை கொடுத்ததுல அங்க ஓபிஎஸ் குற்றவாளின்னு சொல்லல. அது நீங்க மறந்துடக்கூடாது, அது நீங்க ஒத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது புறாவும், ஆனா கொண்டு போக தவறுதான், வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்கணும் அம்மாவன்றதுல இந்த புகழேந்திக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்பெல்லாம் பேசாம நீங்க ஒருத்தர உயிரை காப்பாத்தணும்னா பதவி வருது வரல, பதவி கிடைக்கல, எல்லா எதிர்பார்ப்புகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு தன் மீது நம்பிக்கை வைத்த தலைவரோட உயிரை காப்பாத்தணுங்கிறத விட ஒரு பெரிய இலக்கு ஓபிஎஸ்க்கு என்ன இருந்துற போகுது? அப்ப வாய் திறக்கவே இல்லையா? எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. எனக்கு தினம் ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப கம்பெனி கொடுத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. யாருமே இத பெருசா எடுத்துட்டு போய் சொல்லி இருக்கணும், சொல்லாது எல்லார் மேலயும் தப்பு. அவர் ஒருத்தர் மாத்திரம் இல்ல, கேபினெட் முடிவு பண்ணணும், கொண்டு போகணும் வெளிநாட்டுக்கு. ஆனா இங்க பிரச்சனை ஆறுமுகசாமி கமிஷனுடைய ரிப்போர்ட்ல ஓபிஎஸ் குற்றவாளின்னு இங்க யாரும் நம்ம சொல்லல. சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வரலன்னா அவர் இந்த மரணம் குறித்த சந்தேகத்தையே வெளிப்படுத்தி இருக்க மாட்டார் இல்லையா ஓபிஎஸ்? அந்த மௌனம் ஆபத்தானது தானே. அந்த மௌனம் ஒரு கட்சியின் தலைவரோட உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிருச்சு இல்லையா? பல தடவை பர்சனலா கேட்டேன். ஆறுமுகசாமி கமிஷன் முன்னாடியும் கடைசி ஸ்டேட்மெண்ட் என்னோட அவர் சொல்லும் போதும் நான் போர்ஸ் பண்ணேன், விஜயபாஸ்கர் சொன்னேன், எல்லாத்திட்டையும் சொன்னேன், சீஃப் செக்ரட்டரி சொன்னேன், என்னால முடியல கேட்கல அப்படின்னு. ஆனா ஒண்ணு, நீங்க கமிஷன்ல
4 பேரை ப்ராசிக்யூட் பண்ணணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்க கமிஷன். என்ன பண்றீங்க? எனக்கு வந்து முன்னாள் சிஎஸ்சி இது நம்ம ஏஜி இந்த சுப்பிரமணியம் ஐயா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தார் ஆறுமுகசாமி கமிஷனுக்கு. ஆகவே ரொம்ப ஷார்ப்பா இருந்தது கமிஷன். இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும். அது மேல அதான் வருத்தமா இருக்கு. நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் திரு விஜயபாஸ்கர். ஓகே.